வணக்கம். ஹரியானா மாநிலத்தில் சௌத்ரி தேவிலால் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த 500 மாணவிகள் பேராசிரியர் மீது பாலியல் துன்புறுத்தல் குற்றச்சாட்டை முன்வைத்து பிரதமர், முதல்வர், ஆளுநர் மற்றும் மகளிர் ஆணையத்துக்கு கடிதம் எழுதியிருக்கும் சம்பவம் இந்தியாவையே கொந்தளிக்க வைத்திருக்கிறது. ஆனால் அவர்கள் கொடுத்திருக்கும் இந்த புகார் முதல் முறை அல்ல. இவர்கள் 3 முறை கடிதம் எழுதியும் குற்றம் சாட்டப்பட்ட பேராசிரியர் மீதான குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க போதிய ஆதாரம் இல்லை என பல்கலைக்கழகம் விசாரணையில் தெரிவித்ததை அடுத்து தொடர்ந்து கடந்த வியாழனன்று பிரதமர், முதல்வர், ஆளுநர் மற்றும் மகளிர் ஆணையத்துக்கு மாணவிகள் கடிதம் எழுதியிருக்கிறார்கள். தற்போது இந்த கடிதத்தின் நகல் பல்கலைக்கழக துணைவேந்தர், ஹரியானா உள்துறை அமைச்சர் மற்றும் தேசிய மகளிர் ஆணைய தலைவர் உட்பட மாநில அரசின் மூத்த அதிகாரிகள் மற்றும் குறிப்பிட்ட ஊடக நிறுவனங்களுக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த கடிதத்தில் மாணவிகள், பேராசிரியர் எங்களை தனித்தனியாக தனது அலுவலக குளியல் அறைக்கு அழைத்து சென்று தகாத முறையில் தொடுகிறார். இதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்த போது மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று எங்களை மிரட்டினார். பல மாதங்களாக இது நடந்து வருகிறது. அதே சமயம் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் உட்பட அனைத்து ஆதாரங்களையும் பேராசிரியர் அழித்துவிட்டார். இப்போது பல்கலைக்கழகத்தின் மீதே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. தயவு செய்து எங்களுக்கு நீதி கிடைக்க உதவுங்கள். அதோடு இவரை நீக்கிவிட்டு வேறொருவரை நியமனம் செய்யுங்கள். ஒருவேளை பேராசிரியர் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் எங்கள் குடும்பத்தின் கண்ணியம் பாதிக்கப்படும் என்பதால் எங்களின் பெயர் மற்றும் தொடர்பு எண்களை நாங்கள் குறிப்பிடவில்லை. மேலும் அவருக்கு எதிராக பேசினால் எங்களை வெளியேற்றி விடுவோம் என மிரட்டியிருக்கிறார். அதோடு அவருக்கு அரசியல் செல்வாக்கும் இருக்கிறது என்று தெரிவித்திருக்கின்றனர். இந்நிலையில் இந்த விவகாரம் சமூக ஊடகங்களில் வேகமாக பரவியதின் மூலம் வெளிச்சத்துக்கு வந்ததை அடுத்து இதில் விசாரணை மேற்கொள்ள SID அதாவது ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் இதுபோன்ற கடிதம் வந்திருக்கிறது என்பதை உறுதிப்படுத்திய பல்கலைக்கழக பதிவாளர், பல்கலைக்கழக விசாரணையில் குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என வந்திருக்கிறது. ஆனால் கடிதத்தில் இப்போது 500 மாணவிகள் குறிப்பிடப்பட்டிருப்பதால் காவல்துறையும் பல்கலைக்கழகமும் இந்த விஷயத்தை மறுபரிசீலனை செய்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். இது குறித்து கூடுதல் காவல்துறை இயக்குனர் IPS அதிகாரியின் கீழ் SID-ஐ அமைத்து வாக்குமூலங்களை சேகரித்து வருவதாகவும், அவரை தொடர்ந்து ASP முதற்கட்ட விசாரணைக்கு பிறகு FIR பதிவு செய்யப்படும் என்றும், முதலில் கடிதத்தில் கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதாகவும், அதைத் தொடர்ந்து அவர்களுடைய கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். இது ஒருபுறம் இருக்க, தனக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை மறுத்த சம்பந்தப்பட்ட பேராசிரியர், இது அரசியல் உள்நோக்கம் கொண்டது. பல்கலைக்கழகத்தின் சில வேலைகளில் நான் தீவிரமாக இருந்ததால் குறிவைக்கப்படுகிறேன். எனக்கு எதிரான எந்த விசாரணையையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன். இது அரசியல் பழிவாங்கும் செயலை தவிர இதில் வேறொன்றும் இல்லை என்று ஊடகத்திடம் தெரிவித்திருக்கிறார். இந்த சூழலில் ஏற்கனவே பெண் நீதிபதிக்கு நீதிமன்றத்தில் வைத்து பாலியல் தொல்லை நடந்திருக்கும் சம்பவம், அதற்காக புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காதது பற்றியும் நம்முடைய சேனலில் பெண் நீதிபதிக்கு பாலியல் தொல்லை, அதுவும் நீதிமன்றத்தில் வைத்து என்ற தலைப்பின் கீழ் வெளியிட்டிருக்கிறோம். இப்படி ஒரு நீதிபதிக்கு நியாயம் கிடைக்காத போது இந்த அப்பாவி பெண்களுடைய வழக்கு என்னவாகும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.